எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ், தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர். அப்பா அம்மா முருகன், சுசீலா. கூலி வேலை பார்த்து தான் படிக்க வச்சாங்க. 2022 செப்டம்பர் மாதம் நான் இங்கே வந்தேன். குரூப் 1 கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணேன். அது ஒரு 2-3 மாதத்தில் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறமா நவம்பர் டிசம்பரில் சும்மா ஊருக்கு போயிட்டு 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். 2022 பிஏ முடிச்சிருந்தேன். கரஸில் எம்ஏ போட்டு முடிச்சுட்டு 2023 ஃபுல்லாக படித்தேன். 2024 எக்ஸாம் எழுதிட்டு இப்போ டைப்பிஸ்ட்டில் லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்த சார், தமிழ் சார், சவுந்தலா மேம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக படிக்க வரவங்கள கொஞ்சம் இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி படிக்கவங்க கொஞ்சம் ஒரு இது பண்ணுவாங்க, பயங்காட்டுற மாதிரியே பேசுவாங்க. தம்பி என்கிட்டலாம் அப்படி தான் சொன்னாங்க. 2022 நான் வந்தப்போ ஒரு 5-6 வருஷம் படித்தவங்க எல்லாருமே முன்னாடி இருந்துக்கிட்டு, தம்பி இது பெரிய கடல், இதெல்லாம் நீச்சல் அடிக்கிறது பெரிய கஷ்டம், நீ இப்போ தான் வந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. டைப் கிளாஸில் அப்படி தான் ஒரு 2 அக்கா அண்ணன் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு, உனக்கு ஒன்றும் தெரில தம்பி, நீ படிக்கிறத பார்த்துட்டா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ படிக்க தப்பு அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூலில் எப்படி படித்து நம்ம தமிழ்லலாம் 98-99 போட்டு வந்தேன் தான். அப்போ அவ்வளோ நம்மளால் படிக்க முடிஞ்ச நமக்கு அதே மாதிரி படித்தா நம்மளும் படிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் இப்படியே மற்றவங்கள்ட்ட கேட்டே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், எவன்ட்டையும் கேட்கக்கூடாது, நம்மளே படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேருந்து மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கூலில் 12 படிக்கும்போது எப்படி 99-100 போட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி படித்தாலே பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். கடைசி நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போதும் நான் படிக்க பார்த்துட்டு சொல்ல தான் செய்வாங்க, இப்போ எப்படியோ ஒரு மாதிரி படிக்க மனப்பாடம் பண்ணுத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் யாரும் பக்கத்தில் இருக்கையில் படிக்கவே மாட்டேன். நான் மட்டும் தனியாக இருக்கையில் தான் படிப்பேன். டிஸ்கஷனுக்கு மட்டும் சேர்ந்து படிச்சுக்கிருவேன். சுரேஷில் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். வேறு எங்கேயுமே நான் எந்த டெஸ்ட் பேட்சும் போகல, எந்த அகாடமிக்லேயும் போய் இது பண்ணல. ஹாஸ்டலில் இருந்து படித்தேன் 1.5 வருஷம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.